ரியோ ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு என்னோட பார்ட்மன் வீடியோல சொல்லிருந்தேன். அதுக்கப்புறமா டின்னர் முடிஞ்சதும் எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சில பேர் ரூமுக்கு போயிட்டு ஃபன்னா ரீல் பண்ணிட்டு மூவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டோம். மறுநாள் காலங்காத்தால எழுந்ததுமே பிரஷ் கூட பண்ணாம பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பிட்டோம். அப்போதான் என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் கேப்பச்சினோ ட்ரை பண்ணிருந்தேன். நல்லா இருந்தது. பட் என்ன இருந்தாலும் காலங்காத்தால டீ குடிக்கிற மாதிரி வராதுல்ல. அதுக்கப்புறமா அங்க இருந்ததுல எதெல்லாம் நமக்கு செட் ஆகுமோ அது மட்டும் லைட்டா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் செம மழையா இருந்தது. அதுலயுமே சில பேர் மலையில ஸ்விம்மிங் பூல்லாம் போயிட்டு வாலிபால்லாம் பிளே பண்ணாங்க. எனக்கு ஃபீவர் அப்பதான் வந்து போச்சு அப்படிங்கறதுனால நான் போகல கைஸ். ஸோ வீடியோ எடுக்கல. எங்களோட செக் அவுட் 12க்குன்னு சொன்னாங்க. பட் நாங்க குளிக்கலாம்னு கிளம்பி போனதே 12க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு பேக்லாம் எடுத்துட்டு லஞ்ச் போயிருந்தோம். இங்கேயுமே வெரைட்டியா சாப்பாடு இருந்தது. பட் எல்லாமே யூஷுவல் மெனு பாக்குற மாதிரி இருந்ததுனாலயோ என்னமோ சாப்பிடணும் தோணக்கூட இல்ல. ஜஸ்ட் எக்ஸ் அண்ட் சலாட் மட்டும் தான் சாப்பிட்டேன். முக்கியமா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தா நம்ம எல்லாருமே செய்யற ஒரே தப்பு என்ன தெரியுமா? நல்லா வயிறு முட்டை சாப்பிடுறது. பட் இங்க வந்தாலே நம்ம ஃபோக்கஸ் பூரா டெசர்ட் மேல தான் இருக்கணும். ஒரு வழி அதெல்லாம் முடிச்சுட்டு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கேம்ஸ் பிளே பண்ணிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஃபன் பண்ணிட்டு பேக் எடுத்துட்டு அப்படியே பஸ்க்கு கிளம்பிட்டோம். இந்த ரியோ ஹோட்டல் பாத்தீங்கன்னா ரூம்லாம் செம்ம லக்ஸரியா இருந்தது. அண்ட் இதோட என்வாயன்மெண்ட் கூட செம்மையா இருந்தது. பட் இந்த பிளேஸ் எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் இங்க ஃபாரினர்ஸ் தான் மெயின் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஓகே மாதிரியும் என்ன மாதிரி சில பேருக்கு செட் ஆகாத மாதிரியுமே இருந்தது. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி ஹோட்டல்ல ஹலால் சாப்பாடுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ தேவையானவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. நாங்க போறப்போ எங்களோட பேக்கேஜ்ல ஒருத்தருக்கு 33,000 வந்தது. பட் நீங்க போறதா இருந்தா அந்த சீசனுக்கு செட் ஆகுற மாதிரி ரேட் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு கைஸ். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணலாமே. மூச்சு முட்டை பேசுறேன்ல.